நாளில் கூட கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக எங்களுடைய டிசி பால் பிரதர் அவங்க வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி, அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் துவங்குவதற்கு மூல காரணங்களாக இருந்ததில் அவங்கள ஒருவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது எங்களுடைய சபையில் வந்து ஏரியா ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு கூடுகை நடக்கும். அதில் அவங்க வீட்டில் தான் வச்சு நாங்கள் கூடி ஜபிப்போம். இப்படியாக மாதத்துக்கு ஒரு தடவை ஜபிக்கும். அப்படியாக இருக்கிற வேலையில் முதல்ல நம்ம பிரசங்கம் பண்ணது அவங்க வீட்டில் தான் பிரசங்கம் பண்ணேன். அப்படியான ஒரு அனுபவம். நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ஃபெல்லோஷிப்லலாம் பேசியிருக்கேன். ஆனால் அப்படி கூடுகையில் முதலாக பேசினது அவர்கள் வீட்டில் வைத்து. அது மட்டும் இல்லாதபடி அவர்கள் வந்து ஒரு ஊழியத்துக்கு சென்று கொண்டிருக்காங்க. எலியாவின் சால்வை ஊழியம் அப்படின்னு சொல்லி பெசன் நகரில் டாக்டர் லெனார்ட் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் ஊழியத்துக்கு செல்கிறாங்க. அவர்களுடைய மேகசின் அவர்கள் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அந்த மேகசினை கொடுத்ததன் மூலமாக அந்த ஊழியத்திற்கு தொடர்பு கொண்டது. அந்த ஊழியக்காரருக்கு போய் சென்று ஜெபிக்கும் போது ஊழியத்தை குறித்தான ஒரு கன்ஃபர்மேஷன், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த லெனார்ட் ஆபிரகாம் ஊழியக்காரர் மூலமாக இந்த தரிசனம் கிடைத்தது. கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அதன் மூலமாக அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். படிப்படியாக வளர்ந்து வரும்படியாக அவங்க தரிசனத்தின் மூலமாக தீர்க்கதரிசனமாக சில காரியங்களை சொன்னாங்க. அது பெருங்குடி பகுதியிலே இப்படியாக ஒரு ஊழியம் நடைபெறும், அந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி தரிசனத்தை கொடுத்தாங்க. அதன்படியாக கர்த்தர் இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த மாதத்திலும் சரி, இந்த மாதத்திலும் சரி அவர்களோடு தொடர்பு கொண்டு நான் ஜெபித்திருந்தேன். கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியம் என்பது இப்படி தான், ஒரு சிறு எப்படி நம்ம அது வந்து வார்த்தைகள் கடந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன மேகசினை கொடுக்கறது மூலமாக நம்மோடு இடைப்படுகிறவர்களுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறது மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா. தொடர்ந்து அப்படியான ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று செய்யும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம்.